யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகிழனுக்காக ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கோம். என்னென்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த சைக்கிள் தான் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இது வந்துட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி சைக்கிளெல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்திருக்கேன். சைக்கிள் ஃபிட் பண்ணும்போது தான் அவன் வந்துட்டு ஆக்சுவலி அவன் தூங்கும்போது தான் பண்ணலான்றது எங்களுக்கு ஐடியா. ஆனால் அவன் தூங்கவே இல்லை, முடிச்சுக்கிட்டு தான் இருந்தான். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி தூங்க வைக்க, அவன் தூங்குற மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி ஸ்பாட்ஸ்லாம் பார்த்ததுமே அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் சைக்கிள் தான் சொல்லிட்டு. ஸோ சைக்கிள் சொல்லிகிட்டே இருந்தான். ஃபிட் பண்ணவே விடுறதுல ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான். சரி அவனை வச்சுக்கிட்டு ஃபிட் பண்ணி முடிச்சதான் தூங்கிட்டான். இப்போ வந்துட்டு அதனால தான் நான் இப்போ தான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவே எடுக்கிறேன். ஆக்சுவலி பாக்ஸில் ஒன்றுமே இல்லை, ஓப்பன் பண்ணியாச்சு. இது உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி இது ஃபிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூஆர்ஸ் கோட் இருக்கு. அந்த கியூஆர்ஸ் கோடை வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஃபிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து வீடியோ வருது. அந்த வீடியோ பார்த்தோம்னா நார்மலாகவே வந்துட்டு எப்படிலாம் அசெம்பிள் பண்ணலாம் ட்ரைசைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே நம்மளுக்கு வந்துட்டு அந்த வீடியோலாம் வரும். அந்த வீடியோலாம் பார்த்தே நம்ம வந்துட்டு ஃபிட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா மகிழனுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் ரெடியாக இருக்குது. இப்போ அவன் தூங்கிட்டான். அவன் ஆக்சுவலி வந்துட்டு அவன் இந்த ஃபுல் அவுட்லுக் வந்துட்டு அவன் பார்க்கல. தூங்கி எழுந்ததும் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு சைக்கிளை காமிச்சு அவனை ஓட்ட வச்சு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எப்படிலாம் சைக்கிளை ஃபிட் பண்ணோம் அப்படின்றத வந்துட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். அந்த வீடியோக்கு போகலாம். What is this? அந்த நெட் அந்த ஸ்கூல் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அப்படியே கேமரா முன்னாடி எல்லாம் கொயட்டா படிக்கணும். இப்படி வச்சுட்டு லாக் ஆயிடுச்சு. கால் வச்சுருக்கேன். கல்பனையா வந்து இவர் ஆப்ரேட் பண்ணுறோம். இந்தா இப்படி நிமித்தி நீ இந்த பக்கம் அந்த 2 கம்பி பிடிச்சி எல்லாம் மொத்தம் 3 கம்பி வரும்.
ஃபைனலி சைக்கிள் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ட்ரபிள் கொடுக்கல. எல்லாமே தனித்தனியாக பீஸாக இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் வந்துட்டு அதுலேருந்து நம்ம ஸ்க்ரூவை வெளியில் எடுத்து ஒரு பார்ட்ஸாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூவை வந்துட்டு நம்ம டைட் பண்ணிக்க வேண்டியது அவ்வளோதான். பெடல் பண்ணுற குழந்தைங்களுக்கு இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணுறது லைக் புஷ் பண்ணுறது இதெல்லாம் பெடல் பண்ணுற குழந்தைங்களுக்கு நம்ம ஃபிட் பண்ண வேணாம். பெடல் பண்ணாத குழந்தைங்களுக்கு இந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம மாட்டி விட்டுட்டு நம்ம பின்னாடி பிடிக்கிறப்போ அவங்களுக்கு வந்துட்டு முன்னாடி அந்த ஹேண்ட் பிரேக் வந்துட்டு நம்மளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த கம்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட் பெல்ட் இருக்குது. எல்லாமே ஃபைன், சூப்பராக இருந்துச்சு சைக்கிள். இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு மைக்லேன் ஓட்டுறதை காமிக்கலாம். இதுவே வந்துட்டு 8 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you the next video. Until then, bye. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.